தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினமும் வேத தியானத்தின் பகுதியாக தேவன் குறைவுகள் அனைத்தையும் நிறைவாக மாற்றுகிறவர் என்ற தலைப்பின் கீழாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் வேதத்தின் வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு தேவன் நம்முடைய காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேதத்தின் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு தயாராகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய அனைத்து காரியங்களும் நாம் தேவனிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வின் குறைகளை தேவனிடம் எடுத்து சொல்லும் பொழுது அவர் நிறைவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறார். அதன் பிறகே அதற்கு ஏற்ற தகுதி நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை உணர்ந்த பிறகே அவர் அந்த காரியத்தை நமக்கு கைகூடி வர பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தேவன் அழைக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்ற தேவன் நம்மை சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 17 வசனம் தொடங்கி 19 வசனம் வரை நாம் வாசித்தோம் என்றால், நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணனென்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்வில் உள்ள குறைவுகளை தேவன் நமக்கு எடுத்துரைக்கிறார். நான் ஐஸ்வர்யவானாக, நான் அனைத்திலும் திரவியச பண்ணனாக இருக்கிறேன், குறைவு இல்லை என்று நாம் நினைப்போமாகில் தேவன் சொல்கிறார், உன்னை நான் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறேன், உன்னுடைய நிர்வாணத்தை நான் மூடுகிறேன், நீ உடுத்திக் கொள்ள வெண் வஸ்திரத்தை தருகிறேன். நம்முடைய வாழ்வில் நாம் உலகத்தில் உள்ள மாம்சமான குறைவுகளையே எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய குறைவுகளை நாம் எண்ணி பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய குறைகள் நமக்கு உள்ளதா? தேவன் சொல்லுகிறார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். நம்மை சோதித்து அறிந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க, ஆவிக்குரிய வாழ்வில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தேவன் அதற்குரிய குறைவுகளை நீக்கி நம்மை தகுதிப்படுத்தி பிதாவோடு ஒப்புரவாக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தன்னைத்தான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்க தம்மை தந்தார். அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவினார். நம்முடைய பாவங்களுக்காக சுத்த கண்ணனான அவர் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருக்குள்ளாக இருந்த அந்த ஆவிக்குரிய கனி அனைத்தும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய குறைகளை நாம் சோதித்து அறிந்து
நம்மை நாம் மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு தேவன் ஞானத்தை தருகிறார். நமக்கு தேவன் நீதியையும் நியாயத்தையும் அவருடைய வசனங்களிலும் வார்த்தைகளிலும் ஆலோசனைகளாக தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பவும் தேவன் நம்மை பண்படுத்தி நம்மை புடமிட்டு அவருடைய வார்த்தையினாலே நம்மை திடப்படுத்தவும் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு ஞானம் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வின் குறைகளை கண்டறிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள ஞானம் நிச்சயம் வேண்டும். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்வின் குறைவுகளை கண்டுணர தேவன் நமக்கு ஞானத்தை தர விரும்புகிறார். யாருக்கு அந்த ஞானத்தை தேவன் தருவார்? நீதிமொழிகள் 9:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தனக்கு பயந்தவர்களுக்கு தேவன் ஞானத்தை தருகிறார், ஆலோசனைகளை தருகிறார். அந்த தேவ ஞானம் நமக்கு நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய குறைகளை மாற்றுவதற்கு தேவன் நமக்கு அவருடைய ஞானத்தை தர நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் அவர் நமக்கு அவருடைய அனைத்து காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவருடைய வழியில் நடத்துவார். நாம் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க ஆவியின் கனியை கொண்டு நாம் வேதத்தின் வார்த்தைகளை வைத்து நாம் தியானிப்போம். குறைவுகள் நீங்க என்னுடைய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்ற ஆவியின் கனி, இந்த குறைவுகள் எனக்குள்ளாக இருக்கிறதா? ஆவியின் கனியில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனா? அதை என்னுள் மாற்ற நான் தேவனிடம் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனிடம் அந்த ஞானத்தை பெறும் பொழுது, நான் அதில் தகுதியுள்ளவனாக மாற என்னை நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, தெய்வ பயம் எனக்குள்ளாக வரும் பொழுது நிச்சயமாகவே நான் குறைவுகள் நீங்க பெற்றவனாக தகுதியுள்ளவனாக நான் மாறுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆவியின் கனி எனக்குள்ளாக நிறைவாக இருக்கும் பொழுது ஆவியின் குறைபாடுகள் என்னை விட்டு நீங்குகிறது. நான் தேவனோடு ஒன்றிணைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் குறைவுகள் நீங்க தேவனை நான் முற்றிலும் பற்றிக்கொள்ள நித்திய வாழ்வை பெற என்னுடைய வாழ்வில் ஆவியின் கனியின் குறைபாடுகள் அனைத்தும் நீங்க வேண்டும். தேவன் அதற்குரிய ஞானத்தை நமக்கு தருவார். நாம் இந்த ஆவியின் கனியை குறித்து பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நம்மை தேவன் வழிநடத்த, அவருடைய வார்த்தையினால் நம்மை புடமிட நாம் தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியின் கனியில் அன்பு மற்றும் சந்தோஷத்தை பிலிப்பியர் 2:2 இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏக சிந்தை, இசைந்த ஆத்துமாக்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் என்பது நிச்சயம் வேண்டும். ஒரு மனம் எவ்வாறு உருவாகும் என்றால், அன்பு நமக்குள்ளாக பெருகும் பொழுது அந்த ஒரு மனம் உருவாகும். அதே போல ஏக சிந்தை என்பது ஒரே சிந்தை உள்ள மனிதர்களாக, சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கும் பொழுது அன்பு பெருகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது நமக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. நமக்குள்ளாக ஏக சிந்தையும் இசைந்த ஆத்துமாக்களுமாக இருக்க, அன்பு நம்மிடத்தில் பெருக, நாம்
சந்தோஷமும் நிறைவுமாக காணப்பட தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார். மூன்றாவதாக சமாதானம். ஏசாயா 48 அதிகாரம் 18 இவ்வாறாக சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமாதானம் என்ற கனி நமக்குள்ளாக பெருக தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்து அது என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். நான் பிரதான கற்பனையான அன்பு என்ற கற்பனை எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நீதியை தியானித்து அந்த நீதியே எனக்கு சமாதானமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக நான் வாழ முடியும் என்பதை தேவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு நம்முடைய வாழ்வில் சமாதானம் என்ற ஆவியின் கனி நமக்குள்ளாக பெருக அவருடைய கற்பனைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான்காவதாக நீடிய பொறுமை. யாக்கோபு 1 அதிகாரம் 4 நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீடிய பொறுமை. இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு எதிரடியாக ஏற்படுத்தின அனைத்து காரியங்களிலும் அவர் பொறுமையாக இருந்தார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க, தேவனோடு நம்மை ஒன்றிணைக்க, நாம் நித்திய வாழ்வை பெற இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையோடு காத்திருந்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நாம் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவது. நமக்குள்ளாக நீடிய பொறுமை என்பது நிச்சயம் வேண்டும். ஏன்? நாம் பூரணராக நித்திய வாழ்வை பெற நீடிய பொறுமையானது மிகவும் அவசியம். ஐந்தாவதாக தயவு. மார்க் 10 அதிகாரம் 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தயவு இரக்கம் என்ற குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் திக்கற்றவர்களுக்கு விதவிகளுக்கு இறங்குகிறேனா என்று தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வாறாக இருக்கிறேன் என்று உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? தயவு செய்வது, உதவி செய்வது, மற்றவருக்கு நாம் நம்முடைய கரத்தின் கிரியைகளாலே அவர்களுக்கு உதவும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பொக்கிஷங்களாக பரலோகத்தில் அவர் நமக்காக கடன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதல்லவா? தயவு என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வசனம் சொல்லுகிறது, தரித்திரத்திற்கு கொடு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரக்கு கொடு என்று வசனம் சொல்கிறது. நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாம் உணர்வோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த கனியான தயவு என்பது நமக்குள்ளாக பெருக தேவன் நம்மை வழிநடத்துவார். ஆறாவதாக நற்குணம். தீத்து 3 அதிகாரம் 14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்குள்ளாக ஆவியின் குறைகள் நீங்க நற்குணம் நற்கிரியை என்பது நமக்குள்ளாக வேண்டும். நான் விசுவாசத்திலே பிழைப்பேன் என்று இருப்போமானால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் பிழைப்புக்கு உதவாது. நான் நித்திய வாழ்வை பெற முடியாது. நான் சுத்த கிரியை உள்ளவனாக பரிசுத்தமானவனாக மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்கள் மீது அன்பாக இருந்து மற்றவர்களுக்கு சமாதானத்தை பகிர்ந்து கிறிஸ்துவின் அன்பை நான் பிரதிபலித்தேன் ஆகில், அவர்களுக்கு உதவினேன் ஆகில், நான் அவர்களுக்கு துணை நின்றேன் ஆகில், அந்த கிரியை அந்த நற்குணம் எனக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நான் முழுமையாக நற்கிரியைகளை செய்ய பழகிறவனாக இருக்கும் பொழுது என்னிடம்
அந்த ஆவியின் கனி நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறது தேவனால். நமக்கு குறைவுகள் இல்லாத வண்ணம் நம்முடைய வாழ்வில் நற்கிரியை நிச்சயம் வேண்டும். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றாலும் நற்கிரியை என்பது நிச்சயம் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்திற்கு நற்கிரியை மூலமான பலன் உண்டு. 7வதாக விசுவாசம். 1 கொரிந்தியர் 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்காக சாட்சி கொடுக்கிறார். தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். குமாரன் நமக்காக சாட்சி கொடுக்கிறார். குமாரனை நாம் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்னுடைய வாழ்வில் வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தன்னைத்தான் முழுமையாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டார், மரித்தார், இரத்தம் சிந்தினார். என்னுடைய வாழ்வில் அவர் என்னை தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக்க தன்னைத்தான் அர்ப்பணித்தார் என்று நாம் அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கும் பொழுது குறைவுகள் நிறைவாகுகிறது. நித்திய வாழ்வை நாம் பெறுகிறோம். பரலோகத்தில் நமக்கு சாட்சி இடுகிறவர்கள் 3: பரிசுத்த ஆவியானவர், தேவன், குமாரன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 நமக்காக சாட்சியிடுகிறார்கள். நான் விசுவாசத்திலே நிலைத்திருக்க, தேவன் எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயம் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். 8வதாக சாந்தம். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாந்தம் என்ற குணம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் எந்நேரமும் பிரதிபலிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:5 சொல்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும், சோதனை வந்தாலும், தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. நமக்கு அவர் சாந்தம் என்ற கனியை தந்திருக்கிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார், எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று வேத வசனம் சொல்கிறது. அந்த சாந்த குணம் எனக்குள்ளாக பெருக வேண்டும். ஏன்? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதல்லவா? யாக்கோபு 3:13 உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் சாந்த குணமுள்ளவனாக இருந்தாலும் ஞானத்திற்குரிய சாந்த குணமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எனக்குள்ளாக நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றாலும் ஞானத்தின் மிகுதியினால் என்னை நான் மேட்டுமையாக எண்ணத்தோடு, பெருமையான எண்ணத்தோடு என்னை நான் நினைத்து கொண்டால் நான் அழிந்து போவேன் என்று வேத வசனம் சொல்கிறதல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஞானம் தேவன் தருவது, பயப்படுகிறவர்களுக்கு தேவன் தருவது. அதுபோல இந்த சாந்த குணம் என்பது நம்முடைய ஞானம், தேவன் தந்த ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக சாந்த குணமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நல்ல நடக்கையுள்ள கிரியைகளை காண்பிக்க கடவன் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. அந்த சாந்த குணம் எனக்குள்ளாக பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 9வதாக தாழ்மை. பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் இவ்வாறாக சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எல்லா இடத்திலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும்
பரிபூர்ணமடையவும் குறைவுபடையவும் போதிக்கப்பட்டேன். வேதத்தின் வார்த்தைகள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் மூலமாகவும் பவுல் இதை உணர்ந்தவராக நமக்கு அவர் எடுத்துரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்ற குணம் நம்மை நிச்சயம் உயர்த்தும். 10ஆவதாக சகிப்புத்தன்மை. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகிப்புத்தன்மை என்பது நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நமக்கு எதிரடையாக நம்மை கோபமும் எரிச்சலும் தூண்டும் விதமாக துன்மார்க்கனின் வார்த்தைகள் இருக்கிறது என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது. அவ்வளவேனும் நம்முடைய புத்தியின்மையின் காரணமாக நம்மை நாம் விழத்தள்ள துன்மார்க்கனின் சூழ்ச்சிகள் மிகுந்திருக்கிறது. இருந்தாலும் தேவன் நமக்கு சகிப்புத்தன்மை என்பதை கொடுத்திருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. நான் உத்தமனாக என்னை விளங்க பண்ண கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நாம் சத்தியத்தின் பாதையிலே நடந்து தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக சோதனை நின்று நம்மை தப்பி நம்மை விலக்கி காத்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் நமக்காக அனைத்தையும் சகித்தார் என்பதை நாம் உணரும் பொழுது அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளாக பிரதிபலிக்கிறது. இறுதியாக இச்சை அடக்கம். ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் துர் இச்சைகளுக்கு நம்முடைய உடலை பேணாமல் இருக்க வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்றும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டும் என்றும், இறுதியாக உண்மையான, ஒழுக்கமான, நீதியான, கற்புள்ளவைகளையும், அன்புள்ளவைகளையும், நற்கீர்த்தி உள்ளவைகளையும், புண்ணியத்தையும், புகழையும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலின் வார்த்தைகள் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு வேதத்தின் வாயிலாக கொடுத்த வார்த்தைகள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒன்றிணையவும், தேவனை தரித்து கொள்ளவும், கிறிஸ்து இயேசுவின் நிழலிலே நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கவும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம் என்றால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இச்சை அடக்கத்தோடு இருப்போம். இறுதியாக 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்த சீடர்கள் பவுல் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்களிலே முழுமையாக தன்னைத்தான் அர்ப்பணித்து காத்து கொண்டு ஆவிக்கேற்றபடியான வாழ்க்கையில், ஆவிக்குரிய கனியின் வாழ்க்கையில் நிலைத்து நின்றவர்களாக, அவர்கள் அல்ல மாம்சத்தின் ஆவியினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் என்று வேதத்தின் வார்த்தையிலே அவர் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், என்னுடைய பலன் உன்னில் முழுமையாக விளங்கும். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை வழிநடத்துவேன். என்னுடைய ஆவியை உனக்குள்ளாக வைத்து உன்னுடைய கிரியைகளை நான் மாற்றி உன்னை எனக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாற்ற விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை நாம் முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து இயேசுவானவர்
நம்முடைய ஆவியின் குறைகள் அனைத்தையும் நீக்கி தேவ ஆவியினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஞானமுள்ளவர். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம். கிறிஸ்து இயேசுவோடு நாம் ஒன்றிணைவோம். அவரையே பிரதிபலிப்போம். கிறிஸ்துவே ஜீவன், கிறிஸ்துவே வாழ்வு, கிறிஸ்துவே நமக்கு ஆதாயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபங்களை ஏற்போம். பிதாவோடு நம்மை நாம் ஒன்றிணைய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக பிரதிபலிக்கவும் ஆவிக்குரிய குறைகள் நீங்கவும் தேவனை நாம் நோக்கி விண்ணப்பம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு வந்திருக்கா கொடானக்கூடிய ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளும் அப்பா எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குறைவுகளை நீக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளையும் நீக்குங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமப்பா. நேற்றும் என்றும் மாறாத தேவன் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே எங்களுக்கு நிச்சயமாக அப்பா நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆவியின் குறைவுகளை நீக்கிறப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் எங்களை காத்து வழிநடத்துவதும் எங்களோடு கூட இருங்க. எங்களை புடமிடுங்க. உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் எங்களை ஆலோசனை தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமப்பா. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு நிச்சயமாக வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தின் முடிஞ்சவன் கீழும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, ஆமீன்.